கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 12/5/2026 செவ்வாய்க்கிழமை ராத்திரி சரியாக 8:50. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இன்றைக்கி போன காரியம் எல்லாமே ஃபெயிலியர் தான். சரிங்களா? நேற்று இன்னைக்கும் 400 ரூபா செலவு. சரிங்களா? பையனுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்வதற்கான முயற்சியில் நேற்று இன்னைக்கு மட்டுமே 400 ரூபா செலவு. சாப்பிடலை இவ்வளோத்துக்கும். சரியா? இன்றைக்கும் சாப்பிடலை. அப்பப்போ அங்கே ஒரு டீ வடை, அப்படி தான். எதுவுமே சவைச்சி மென்று சாப்பிட முடியாது. உளுந்து வடை கொஞ்சம் நைஸாக இருக்கிறது மட்டும் ஒரு வடை எங்கேயா பார்த்து வாங்கி அப்படி தான் சாப்பிட முடியல. இப்போ நல்ல பசி. நான் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் கழுவி கமுத்தி போட்டுருக்கு பாருங்கள். வீட்டில் எதுவுமே இல்லை. அப்படியே தான் படுக்கணும். வேறு வழி இல்லை. ஒரு காப்பி மட்டும் போட்டு குடிச்சிட்டு, கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்படியே படுக்க வேண்டியதுதான். அன்பானவர்களே, இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி காலையில் போய் பார்த்தேன் கம்ப்யூட்டர் சென்டரில். சரிங்களா? அங்கே கம்ப்யூட்டர் சென்டரில் ஓப்பன் ஆகலை. அப்படியே நாங்குநேரி தாலுகா ஆஃபீஸுக்கு போனேன். தாலுகா ஆஃபீஸுக்கு போய் தடையில்லா சான்று சம்மந்தமாக விசாரித்தேன். அங்கே இருந்தாங்க. லெட்டரை காட்டி கேட்டேன். அவங்க அந்த லெட்டரில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 2 நாளுக்குள்ளே நாங்கள் உங்கள் ஆர்ஐக்கு அனுப்பிடுவோம், வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆர்ஐ போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சார், ஏன்னா கான்டாக்ட் நம்பர் தாங்களேன் அப்படின்னேன். இல்லை, அதுக்கெலாம் அவங்களுக்கு அவசியம் இருக்காது, நாங்கள் அங்கே அனுப்பிடுவோம், நீங்கள் ஆர்ஐ போய் பாருங்கள், வெள்ளிக்கிழமை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? அங்கேருந்து வெளியே வந்து அப்புறம் திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும். அதுக்கு வேறு பைசா செலவாகும்னு சொல்லி யாருக்குன்னு அந்த மேடம் நம்பர் இருக்குது. 2 நாளில் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. இன்றைக்கி பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னால் பஸ் ஸ்டாப்பில் நின்று ஒரு கால் பண்ணேன், நாங்குநேரில் இருந்து. எடுத்தாங்க. மேடம், இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டு தனிப்பட்டா என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் டாக்குமெண்ட்டை தேடி எடுத்திருக்கோம். அதில் பார்க்கும்போது பட்டாவில் வந்து சம்மந்தம் இல்லாத பேர் தான் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? சம்மந்தம் இல்லாத பேர் தான் பதிவு பண்ணியிருக்கு. இது நாங்கள் அதுக்குள்ளே அந்த நோட்டீஸு ரெடி பண்ணி நாங்கள் மாவட்ட வருவாயில் அந்த ஐயாவுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் 1 வாரம் கழித்து கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. சரிங்களா? மாவட்ட வருவாய் அலுவலர் அவங்க தான் அதுக்கு உத்தரவு போடணும், தனிப்பட்டா கொடுக்கறதுக்கு. சம்மந்தம் இல்லாத பேர் அதில் இருக்கிறதுனால ஏற்கனவே டென்ஷன் ஆனார் ஒரு தடவை. இது அவங்களே கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாலும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சம்மந்தம் இல்லாத பேர் உள்ளே பதிவு பண்ணியிருக்குல்ல, எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அடுத்த வாரம் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரிங்க? நடவடிக்கை எடுக்கணும்ல. இவ்வளோ என்ன அழைச்சிருக்கு, இவ்வளோ என்ன செலவுப்படுத்தியிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நான் தனிப்பட்டாவுக்கு. அவர் மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நான் அதை எதிர்பார்க்கேன். சரிங்களா? அந்த பேரை சம்மந்தம் இல்லாத பேரை பதிவு பண்ணவர் யாரோ அவர் மேலே, தாசில்தார் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆகவே திருநெல்வேலிக்கு போகலை. அப்படியே திரும்பி களக்காட்டுக்கு வந்து அப்புறம் களக்காட்டிலேருந்து டிஆர் ஆஃபீஸ் போனேன். டிஆர் ஆஃபீஸ் போய் அங்கே போய் கேட்டேன். அவங்க வந்து அந்த மாவட்ட பதிவாளர் அவங்கக்கிட்ட, அந்த மேனேஜர் அவங்கக்கிட்ட கேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அதில் ஓப்பன் பண்ணால் அங்கே எல்லாம் ஓப்பன் ஆகுது. எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. உங்கள் பேர் தேவ அதிசயம் டிகே தானே? ஆமாம் அண்ணா, அவங்க பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதாவது பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை மேடம் அப்படின்னு, என்னுடைய மேரேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப நாள் பதிவு பண்ணலை அப்படிங்கிறதுனால ஒருவேளை எக்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பார்த்து அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனால் ஒருத்தருக்குமே தெரிய மாட்டேங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்னுடைய மேரேஜுக்குள்ள டீட்டெயில்ஸை நான் நாகர்கோயிலில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் பதிவு பண்ணேன். ஆகவே சேர்மாதவியிலேருந்து டைரெக்டாக நாகர்கோயில் போனேன். பஸ் டிக்கெட்டே 62 ரூபா. சரிங்களா? அங்கே போய் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து
வேப்பமூடு ஜங்ஷன் அந்த பிடபிள்யூ ஆஃபீஸ் பக்கத்தில் அது. அவ்வளோ தூரம் நடந்து போனேன். நடந்து போய் பார்த்தா அந்த ப்ரௌசிங் சென்டரை வெக்கேட் பண்ணிட்டாங்க. அவங்க காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே இப்போ வேறு ஆள் இருக்குது. எனக்கு அவ்வளோ மன கஷ்டம் ஆகிட்டு. சரிங்களா, எவ்வளோ செலவு பாருங்கள். அப்புறம் இன்னொரு ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்டேன். எங்களுக்கு 6 மணி வரை தான் ஆஃபீஸ் டைமு, 5 நிமிஷம் தான் இருக்குது, ஏற்கனவே 2-3 வேலை எனக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. அதில் அழாத குறையாக அங்கேருந்து நான் திரும்ப வந்தேன். சாப்பிடவே இல்லை, சாப்பிட இஷ்டமே இல்லை. டீ கூட சாப்பிடலை. 2 வடை, நாகர்கோவிலில் ஒரு வடையும் ஒரு இந்த பழம்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பழம்பூரி 20 ரூபா, உளுந்து வடை 14 ரூபா, அது சாப்பிட்டேன். அன்பானவர்களே, அப்படியே ரொம்ப வேதனையோடு தான் வந்தேன். இப்போ தான் 8:45 தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் பார்த்தீங்களா, எதுவுமே பண்ணலை. பாத்திரத்தெல்லாம் காலையில் விளக்கி போட்டுட்டு தான் போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பணமும் கையில் கம்மியாக தான் இருக்குது. என்ன செய்யணும்னு தெரில. நாளைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணணும். பாளையங்கோட்டையில் ஒரு பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படியும் அதை பதிவு பண்ணி ஆகணும், அப்டேட் பண்ணி ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி பிச்சை எடுத்த மாதிரி இருக்குது எனக்கு. அதெல்லாம் யார்கிட்டையும் கேட்க விரும்பல. கர்த்தர் எனக்கு தந்தால் செய்வேன். இப்போ காசு இருந்துன்னா பண்ணுவேன். காசு இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு அம்பாட்டுக்கு இருப்பேன். அவ்வளோதான். வேறு நான் என்ன பண்ண முடியும்? அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி ரொம்ப ஏமாற்றத்தோடு தான் வந்தேன். பசியோடு தான் படுக்க போகிறேன். ஒரு கடுங்காப்பம் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க போகிறேன். பயங்கர அலைச்சல், உடம்பு வலி, கை கால் உளைச்சல் வேறு. அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.